ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10 இயர்ஸ் கழிச்சு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கமெண்ட் வந்து நான் என்னோடய ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது என் கண்ணில் பட்டுச்சு. ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு வந்து காசெல்லாம் நான் செலவாயிடுச்சு. எனக்கு ஐவிஎஃப் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நான் வெறுத்து போயிருந்தேன். அப்போ வந்து உங்கள் சேனலை ஃபாலோ பண்ண நான் ஆரம்பித்தேன். உங்கள் வீடியோஸை நான் ஃபாலோ பண்ணி நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன டிப்ஸ் தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து ஓகே ஆயிருக்கு. சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ப்ராப்ளம் தான் நம்ம வந்து உடம்புல வந்து இருக்கும். அது வந்து ஒரு பெரிய நோய், ஒரு இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு பெரிய ரீசன்லாம் இருக்காது. ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும். பட் அதை சரி பண்ணி ப்ரெக்னென்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க தான் இந்த ப்ரெக்னன்சி ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய விஷயம் தேவை. நல்ல சத்துள்ள உணவு சாப்பிடணும். நம்ம உடம்புக்கு ஹார்மோன் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். கரெக்டான உடல் எடை இருக்கணும். நல்ல மனநிலையில் நம்ம இருக்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப ஒரி ஆகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹார்மோன்ஸ் அடியாகும். ஸோ எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்து அந்த ப்ரெக்னன்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்கும். ஸோ இந்த சிஸ்டர் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் இப்போயே காட்டுறேன். ஹாய் சிஸ்டர், ரொம்ப நன்றி. 10 இயர்ஸ் எங்களுக்கு வந்து பேபி இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டோம். எல்லா டெஸ்ட்டும் எடுத்தோம். எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்டும் பார்த்தாச்சு. எங்களுக்கு எல்லாமே நார்மல் தான். பட் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஐவிஎஃப் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அமௌண்ட்டும் இல்லை. நாங்கள் 10 இயர்ஸை ஃபுல்லாக செலவு பண்ணிட்டோம். எங்கள் கிட்ட காசும் இல்லாமல் இருந்தோம். அப்புறம் உங்கள் வீடியோஸ் ஃபாலோ பண்ணிட்டோம். என்னென்னு பாருங்களேன். சீட் சைக்கிளிங், க்ளோ வாட்டர், சஷ்டி விரதம், இந்த மூணு டிப்ஸ் தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சீட் சைக்கிளிங் பற்றி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு அருமருந்து. சீட் சைக்கிளிங் அப்படின்னாலே எனக்கு அந்த தமிழில் அந்த வார்த்தை தான் ஞாபகம் வரும். ஒரு அருமருந்து தான் ஃபர்டிலிட்டிக்கு. ஒரு மேஜிக் ரெமிடி தான் சொல்லணும். அதை ஃபாலோ பண்ணி அவ்வளோ பேர் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. தைரியமாக ஃபாலோ பண்ணலாம். பிசிஓடி இருக்கவங்க, இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க, ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க, ட்ரீட்மெண்ட் போகிறவங்க எல்லாருமே சீட் சைக்கிளிங் எடுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. 4 விதமான சீடை வந்து நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க. ஃப்ளாக்ஸ் சீட், பம்கின் சீட், சிசமி சீட், சன்ஃப்ளவர். தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஆளி விதை, பூசணி விதை, சூரியகாந்தி விதை, எள்ளு. இந்த 4 விதமான விதைகளை வாங்கி பீரியட்ஸான 2-3வது நாள்லேருந்து ஃபஸ்ட்டு 15 நாளைக்கு ஓவலேஷன் வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 வீக்ஸுக்கு ஃப்ளாக்ஸ் அண்டு பம்கின், ஆளி விதை, பூசணி விதை ரெண்டையும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன், ஒரு பெரிய ஸ்பூன் நிறைய 2 சீடும் சேர்த்து எடுக்கணும். குட்டி ஸ்பூன்னா 2 ஸ்பூன் எடுங்க. பெருசு, அதாவது டேபிள் ஸ்பூன்னா 1 டேபிள் ஸ்பூன், டீஸ்பூன்னா 2 சீடும் சேர்த்து. அப்படி இல்லைன்னா வெறும் சீடை வாயில் போட்டு நீங்கள் மெண்டும் சாப்பிட்லாம். பவுடர் பண்ணியும் எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு 2 வாரத்துக்கு. மீதி 2 வாரத்துக்கு சன்ஃப்ளவர் அண்டு சிசமி, சூரியகாந்தி விதை, எள்ளு, இது ரெண்டும் அடுத்த 2 வாரத்துக்கு, அதாவது ஓவலேஷன்லேருந்து பீரியட்ஸ் வர வரைக்கும் அடுத்த 2, இல்லைனா ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் வர வரைக்கும் எடுக்கணும். இந்த மாதிரி இந்த சீட்ஸை நீங்கள் எடுக்கும்போது இது உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ், அதாவது பீரியட்ஸை வந்து 2 சைக்கிள் பிரிக்கணும். நம்மளோட ஹோல் பீரியட் சைக்கிள் 30 நாள். ஃபஸ்ட்டு 15 நாள் வந்து நமக்கு வந்து ஒரு ஹார்மோன்ஸும், 2வது 15 நாள் நமக்கு இன்னொரு ஹார்மோனும் தேவைப்படும். ஸோ ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். அந்த ஃபஸ்ட்டு 2 வாரத்துக்கு தேவையான ஹார்மோனும் அடுத்த 2 வாரத்துக்கு தேவையான ஹார்மோன் சப்போர்ட்டையும் நமக்கு வந்து கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த சிஸ்டருக்கு எல்லாமே நார்மலாக இருந்திருக்கு. ஆனால் போதுமான அளவு கரெக்டான ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டான நேரத்தில் உங்கள் உடம்புல வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அதனால தான் அவங்களுக்கு ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போயிருக்கு. இவங்க அந்த சீட் சைக்கிளிங் எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஹார்மோன் சப்போர்ட் ஆகி அவங்களுக்கு பேபி இம்ப்ளான்ட் ஆகிருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து லோவாக தான் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் லோவாக ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, ஓவலேஷன் உங்களுக்கு நடந்தாலுமே பேபி இம்ப்ளான்டேஷன் வந்து ஆகாது. சாக் ஃபார்ம் ஆனாலுமே பேபி இம்ப்ளான்டேஷன் வந்து ஆகாது. நார்மல் பீரியட்ஸ் வர மாதிரியே வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் எக்ஸ்டர்னலாக உங்கள் உடம்புக்கு நீங்கள் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு போதுமான அளவு ஹார்மோன் உடம்புல வந்து உங்களுக்கு பேபி இம்ப்ளான்ட் ஆகும். அந்த மாதிரி தான் சீட் சைக்கிளிங் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு காரணம் உங்களுக்கு ஹார்மோன்ஸ் இன்சஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ இது எடுக்கும்போது உங்களுக்கு ஓகே ஆகும். இந்த சிஸ்டருக்கும் அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. இப்போ ஹார்மோன் ஒருவேளை நான் அதிகமாக இருக்குது, எனக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் எனக்கு அதிகமாக இருக்குது, ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்குது, அப்போ நான் இதை எடுத்தால் பிரச்சனை வரும்னா கிடையாது. இது நேச்சுரல் ரெமிடி. உங்கள் உடம்புல சீராக்கும். உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் இதை எடுக்கும்போது கம்மியாகும், கம்மியாக இருந்தாலும் இதை அதிகப்படுத்தும். அதாவது தேவையான அளவு மெயின்டைன் பண்ணும். இப்போ இந்த ஃப்ளாக்ஸ் சீட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கவங்களும் எடுக்கலாம், கம்மியாக இருக்கவங்க எடுக்கலாம். ஏன்னா இது வந்து சீராக்கும் உங்கள் உடம்புல. ஸோ இது வந்து நேச்சுரல் ரெமிடினால நீங்கள் பயப்பட வேண்டாம். நெக்ஸ்ட்டு க்ளோ வாட்டர். இந்த க்ளோ வாட்டர் அப்படின்றது என்னென்னா,
கிராம்பு தண்ணி 4 கிராம்பை நைட்டு தண்ணியில் ஊற வச்சு காலையில் கொதிக்க வச்சு குடிக்கணும். இந்த கிராம்பு தண்ணீர் குடிக்கிறது மூலமாக என்னத்துக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, உங்களுக்கு LH ஹார்மோன் ஒரு ஹார்மோன் தேவை. அது ஓவலேஷன் கருமுட்டை வெடிக்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த ஹார்மோனுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 வாரம் பீரியட்ஸான செகண்ட் தேர்ட் டேலேருந்து ஓவலேஷன் வரைக்கும் 2 வாரத்துக்கு இதை எடுக்கணும். இதுவும் ரொம்ப 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 நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நேச்சுரல் ரெமிடி. ரொம்ப தைரியமாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வராது இந்த டிப்ஸ். அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக அதை பற்றி நான் சொல்கிறதில்ல. சஷ்டி விரதம் உங்களுக்கு முருகர் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் இருங்க. ஒரு மாதமும் வளர்பிறை சஷ்டி வரும், அன்னைக்கு நீங்கள் சஷ்டி விரதம் வைக்கலாம். அப்படி இல்லைனா அக்டோபர் நவம்பர் மாதங்களில் 6 நாள் சஷ்டி விரதம் வரும், மகாகந்த சஷ்டி. அந்த நாட்களில் நீங்கள் முழுமையாக கடுமையான தொடர்ந்து 6 நாள் விரத முறை வச்சு நீங்கள் கும்பிட்டுக்கலாம். ஸோ அப்படி அந்த 6 நாள் கும்பிட முடியாதவங்க மாதம் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி, நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா சஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கும் முருகர் ஃபோட்டோ, அன்னைக்கு நீங்கள் விரதம் வந்து இருந்துக்கலாம். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் மனசுலேருந்து முருகரை வேண்டி மனசுருகி எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு இருங்க. கண்டிப்பாக நிச்சயம் நடக்கும். சிலருக்கு சஷ்டி விரதம் பலனளிக்க லேட் ஆகும். பட் உங்களுக்கு வந்து ஹோப்போடு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நான் போன மந்த்ஸ் தான் ஃபாலோ பண்ணேன். இந்த மந்த் நான் 40 days தள்ளி போச்சு. கார்ட் செக் பண்ணேன், வந்து எனக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு. செம்ம ஹாப்பியாக இருக்கும். எல்லாம் உங்கள் வீடியோஸ் ஃபாலோ பண்ணி தான் பாசிட்டிவ் ரிசல்ட், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 வருஷம் கழித்து ஒரு சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு உடனே ஓகே இருக்குது. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஓகே அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே ஆச்சுன்னா செம்ம சூப்பர் ஹாப்பி. 1 மாதம் இல்லாட்டியும் பரவாயில்ல, 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் அது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஓகே ஆகும். இப்போ சீட் சைக்கிளிங்லாம் தொடர்ந்து 6 மாதம் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 3-4 மாதம் எடுங்க. அகெயின் ஒரு 2-3 மாதம் கேப் விடுங்க. அகெயின் 3 மாதம் எடுங்க. அந்த கேப் விடும்போது மற்ற ரெமிடி ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். இலந்தை இலை, கலர்ச்சிக்காய், தண்ணீர் வீட்டான் கிழங்கு, இந்த மாதிரி ரெமிடிஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ரெமிடிஸ் இருக்குது. நம்ம ஊர்லேயே ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணக்கூடியது இந்த மலை வேம்பு, கலர்ச்சிக்காய், இந்த மாதிரி நிறைய நேச்சுரல் ரெமிடி இருக்குது. அது கூடவே இன்சுலின் ரெசிஸ்டன்ட், PCO இதை பற்றிலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம், ஹார்மோன்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் நேச்சுரலாக வந்த ரெமிடி வெந்தய டீ, க்ளோ வாட்டர், சீட் சைக்கிளிங், இந்த மாதிரி இருக்கக்கூடியது ஆப்பிள் சீடர் வினிகர், சியா சீட்ஸ் வாட்டர், இந்த மாதிரி நிறைய ஃபர்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ரெமிடிஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து எது ஃபாலோ பண்ண முடியுமோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எது ஒத்துக்குதோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெந்தய டீ ஒத்துக்காது, அதை குடிச்சா எனக்கு வந்து சளி பிடிக்கும், எனக்கு உடம்பு முடியல, அதை சாப்பிட்டா தலை சுத்தல் வருது அப்படின்லாம் சிலர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இப்போ வெந்தய டீ எடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா சினமன் டீ, பட்டைப்பொடி டீ, இந்த மாதிரி நிறைய நேச்சுரல் ரெமிடி இருக்குது. உங்களால் எது ஃபாலோ பண்ண முடியுதோ பண்ணுங்கள். எதில் ஒன்று இல்லாட்டியும் இன்னொன்று ஒர்க் ஆகும். ஸோ வந்து பயப்படாதீங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். நிறைய நீங்களும் அதை பற்றி ஓனாக ஒரு ரெமிடி எடுக்க போகிறீங்கன்னா அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றது நீங்களும் இன்னும் ஓனாக தெரிஞ்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு ஹோப் கிடைக்கும், ஒரு தைரியம் கிடைக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.